என் பெயர் அஞ்சலி. இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை, அன்பான கணவர், வசதியான வீடு. இதுதான் என் உலகம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த உலகம் ஒரு கண்ணாடி மாளிகைன்னும், அது உடையறதுக்கு ஒரு சின்ன விரிசல் போதும்னும் எனக்கு தெரியாம போச்சு. அந்த விரிசல் வெளியில இருந்து வரல. என் ரத்தத்திலிருந்து என் கூட பொறந்தவகிட்ட இருந்தே வந்ததுதான் விதி. எங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. கார்த்திக், என் கணவர். அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ, இவரு தான் என் உலகம்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்வேன். அன்னிக்கு காலையில வழக்கம் போல தான் விடிஞ்சது. ஆனா அது என் வாழ்க்கையோட கடைசி சந்தோஷமான காலைன்னு எனக்கு தெரியல. நான் சமையலறையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் தூங்கி எழுந்து வந்த கார்த்திக், "ஹனி, எனக்கு ஒரு கிரீன் டீ கிடைக்குமான்னு?" கேட்டார். அவர் குரல்ல இருந்த அந்த ஈர்ப்பு, கல்யாணமாகி இத்தன வருஷம் கழிச்சும் என்னை என்னவோ பண்ணுச்சு. இதோ போட்டுட்டேங்கன்னு சொல்லிட்டு நான் டீய கலக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ பின்னால இருந்து வந்து என்ன அணைச்சுக்கிட்டார். "என்னங்க, டீ ரெடி ஆகுது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு" சொன்னேன். "ராத்திரி பண்ணதெல்லாம் பத்தாதா, இப்பவும் என் பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு" நான் செல்லமா கோவிச்சுக்க, அவரு சிரிச்சுக்கிட்டே, "ராத்திரி நான் மட்டுமா பண்ணேன், நீயும் தானடி சேர்ந்து பண்ணன்னு" குறும்பாக சொன்னார். அந்த வார்த்தைகள், அந்த தீண்டல் எல்லாமே காதலா தெரிஞ்சுது. ஆனா அது காமம் மட்டும்தான்னு எனக்கு அப்போ புரியல. அவர் குளிக்க போறேன்னு சொன்னப்போ நானும் கூடவே போனேன். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவள் நான். ஷவர்ல நனைஞ்சபடியே அவர் என்ன பார்த்த பார்வைக்கும் பின்னாடி நடக்க போற துரோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா. விருந்தாளி இல்ல, என் தங்கை பிரியா. பிரியா வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அக்கான்னு ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சப்போ அவளுக்குள்ள இருந்த விஷம் எனக்கு தெரியல. அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னா. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூடவே செட்டில் ஆயிட்டேன், எங்களை எல்லாம் மறந்துட்டேன்னு அவ செல்லமா குறை சொன்னப்போ, அப்படியெல்லாம் இல்லடி, எனக்கு அவரும் முக்கியம், நீங்களும் முக்கியம்னு சொன்னேன். கார்த்திக் அவளை பார்த்தப்போ அவர் முகத்துல தெரிஞ்ச அந்த மாற்றத்தை நான் கவனிக்க தவறிட்டேன். அது ஒரு மச்சினிய பாக்குற மாமன் பார்வை இல்ல, பழைய காதலிய பாக்குற ஒரு ஆணின் பார்வை. "என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா?"ன்னு அவ கேட்டப்போ, "நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க?"ன்னு அவர் கேட்டதுல ஒரு அந்யோனம் தெரிஞ்சுது. அது உறவு முறைன்னு நான் நினைச்சேன். ஆனா அது உறவையும் மீறின ஒரு தொடர்போட தொடர்ச்சி. பிரியா வந்ததிலிருந்து வீடே கலகலப்பா மாறுச்சு. ஆனா அந்த கலகலப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அமைதி இருந்தது. ஒரு நாள் நான் என் அறைக்குள்ள இருந்து வெளியே வந்தப்போ ஹால்ல பாட்டு சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தேன். பிரியா. அவளுக்கே உரிப்பான ஒரு கவர்ச்சியான உடையில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ ஆடின ஆட்டம் சாதாரண நடனமா தெரியல. அவளோட ஒவ்வொரு அசைவும் யாரையோ வசியம் பண்ற மாதிரி இருந்தது. நான் அதை ரசிச்சேன். என் தங்கச்சி எவ்வளவு அழகா ஆடுறான்னு பெருமைப்பட்டேன். ஆனா அங்க இன்னொருத்தரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திக். அவர் கதவு மறைவுல நின்னு அவளை பார்த்துக்கிட்டு இருந்த விதம், அதுல ஒரு ரசனை மட்டும் இல்ல, ஒரு வெறி இருந்தது. "மாமா, பாக்காதீங்க, வெக்கமா இருக்குன்னு" சொல்லாம அவ அவரை பார்த்து இன்னும் நளினமா ஆடுனா. அவர் அவளை நெருங்கி, "பரவாயில்லையே, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்ல, நேர்ல பார்த்தாலும் பயங்கரமா தான் இருக்குன்னு" சொன்னப்போ அவ முகத்துல ஒரு சிரிப்பு. "அக்கா கூப்பிட்டாங்களேன்னு தான் வந்தேன், ஆனா இங்க வேற ஒரு வைப் இருக்குன்னு" அவ சொன்னதுல இருந்த அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. நான் அப்பாவியா "சாப்பிட வாங்கன்னு" கூப்பிட்டேன். சாப்பாட்டு மேஜையிலயும் அந்த நாடகம் தொடர்ந்தது. பிரியா கையில மருதாணி வச்சிருந்தா. "அக்கா, என்னால சாப்பிட முடியாது, எனக்கு யாராவது ஊட்டி விடுங்கன்னு" கேட்டா. நான் அவளுக்கு ஊட்டி விட போனேன். ஆனா அவ, "வேண்டாம் அக்கா, எனக்கு மாமா ஊட்டி விடட்டும்னு" சொன்னா. என் முன்னாடியே என் புருஷன் என் தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டார். மாமா கை பக்குவம் தனிதான், சாப்பாடு இன்னும் ருசியா இருக்குன்னு அவ சொன்னப்போ எனக்குள்ள ஏதோ சுரீர்னு உரைச்சது. ஆனா சொந்த தங்கச்சி மேல சந்தேகப்படலாமான்னு என் மனசாட்சி என்ன அடக்குனது. அந்த முட்டாள்தனமான நம்பிக்கை தான் என் வாழ்க்கையை அழிச்சது. நாட்கள் போக போக அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த நெருக்கம் அதிகமாச்சு. நான் இல்லாத நேரங்கள்ல அவங்க பார்வை பரிமாறிக்கிட்டாங்க. நான் இருக்கிறப்போ அந்நியர்கள் மாதிரி நடிச்சாங்க. ஒரு நாள் ராத்திரி, என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட ராத்திரி அது. வழக்கம் போல நாங்க தூங்க போயிருந்தோம். கார்த்திக் அன்னிக்கு ரொம்பவே சோர்வா இருக்கிறதா சொன்னார். "தலை வலிக்குது அஞ்சலி, நான் சீக்கிரம் தூங்குறேன்னு" சொன்னார். நானும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நினைச்சு படுத்துட்டேன். ஆனா எனக்கு தூக்கம் வரல. ஏதோ ஒரு உள்ளுணர்வு என்னை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தது. நடுராத்திரியில தாகம் எடுத்து முழிச்சேன். பக்கத்துல பார்த்தா கார்த்திக்கு காணோம். பாத்ரூம்ல இருப்பாரோன்னு பார்த்தேன், அங்கேயும் இல்ல. சரி, தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போயிருப்பாருன்னு நினைச்சு நானும் கீழே இறங்கி வந்தேன். வீடே நிசப்தமா இருந்தது. ஆனா பிரியாவோட அறை பக்கம் மெல்லிய சத்தம். என் கால்கள் என்ன அறியாமலே அந்த பக்கம் போச்சு. கதவு லேசா திறந்திருந்தது. உள்ள தெரிஞ்ச காட்சி என் இதயத்தை அப்படியே நிக்க வச்சுது. என் கணவர்.
நான் தெய்வமா மதிச்ச என் புருஷன் என் கூட பிறந்த தங்கச்சி கூட. அவள அணைச்சிக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்தது. இப்படி ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா சந்திக்கிறதுல ஒரு த்ரில் இருக்குல்லன்னு கேட்க, பிரியா சிரிச்சுக்கிட்டே, ஆமா மாமா, அக்கா பாவம் நல்லா தூங்குறா, அவளுக்கு தெரியாம நம்ம பண்றது தப்பு தான், ஆனா இந்த தப்பு சுகமா இருக்குன்னு சொன்னா. எனக்கு தலை சுத்துனது. இவங்களா? இவங்க 2 பேருமா? இது எப்ப இருந்து நடக்குது? அப்போதான் கார்த்திக் ஒரு பழைய கதைய ஆரம்பிச்சார். கோவா ஞாபகம் இருக்கா பிரியான்னு கேட்டார். அந்த வார்த்தை என்னை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. கோவாவா? இவங்க எப்போ கோவா போனாங்க? அவர் தொடர்ந்து பேசினார். கோவாக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு விபத்து தான். ஆனா நீ தான் என் சாய்ஸ். நாம கோவால சுத்தினப்போ நீ எவ்வளவு ஃப்ரீயா இருந்த. அப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வீட்டு பெரியவங்க உன்னை அக்காவை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. போட்டோவை பார்த்து அவளை வேணான்னு நினைச்சேன். ஆனா அவ குடும்ப மானம் போயிருமேன்னு பயந்து என்னை ஏத்துக்கிட்டா. ஆனா என் மனசுல எப்பவும் நீ தான் இருந்த. பிரியாவும், ஆமா மாமா, நீங்க எனக்கு தான் சொந்தம். அக்கா சும்மா ஒரு தடைக்கல் தான். அவள நினைச்சா பாவமா இருக்கு. ஆனா உங்கள நினைச்சா ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு அதற்கு மேல் அங்க நிக்க தெம்பு இல்ல. என் கணவர் என்ன காதலிக்கவே இல்லையா? நான் ஒரு தியாகியா? குடும்பமானத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்போ இத்தனை நாள் என் கூட வாழ்ந்தது, என் கூட சிரிச்சது, என்ன தொட்டது எல்லாமே பொய்யா? நானும் என் தங்கையும் ஒரே ஆணை காதலிச்சோன்னு எனக்கு தெரியாம போச்சே. இல்ல, நான் காதலிச்சேன். அவ கள்ள தொடர்பு வச்சிருந்தா. நான் சத்தமில்லாம என் அறைக்கு வந்துட்டேன். அழுது அழுது என் கண்ணீர் வத்தி போச்சு. விடியற்காலை வரைக்கும் நான் பெண மாதிரி படுத்து கிடந்தேன். விடிஞ்சதும் கார்த்திக் எதுவும் தெரியாத மாதிரி வந்து படுத்துக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து குட் மார்னிங் ஹனின்னு சொன்னார். இப்போ அந்த வார்த்தை எனக்கு அருவருப்பா இருந்தது. நான் எதுவும் பேசல. நேரா ஹாலுக்கு போனேன். அங்க பிரியா சோஃபால உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல ஒரு துளி கூட குற்ற உணர்வு இல்ல. என்ன பார்த்ததும் குட் மார்னிங் அக்கான்னு சொன்னா. நான் அவள முறைச்சேன். என் பார்வையில இருந்த கோபத்தை அவ கவனிச்சுட்டா. என்னக்கா ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்டா. அப்போ கார்த்திக்கும் அங்க வந்தார். அவர் வந்ததும் பிரியா அவர் மேல ஒரு பார்வை வீசினாள். அந்த பார்வையில நேத்து ராத்திரி நடந்த அத்தனையும் இருந்தது. நான் இனிமேலும் பொறுமையா இருக்க விரும்பல. போதும் நிறுத்துங்கன்னு கத்துன. 2 பேரும் அதிர்ச்சியா என்ன பார்த்தாங்க. என்ன அஞ்சலி, என்னாச்சுன்னு கார்த்திக் பதற்றமா கேட்டார். என்ன நடிப்பு, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் உங்களுக்கு. ராத்திரி முழுசும் என் தங்கச்சி கூட இருந்துட்டு இப்போ புருஷ வேஷம் போடுறீங்களான்னு கேட்டேன். கார்த்திக் முகம் வெளிரி போச்சு. பிரியா தலை குனிஞ்சா. எனக்கு எனக்கு எப்படி தெரியும்னு கார்த்திக் திக்கி திணறினார். தெரியும், எல்லாம் தெரியும். நீங்க கோவால சுத்தினது, என்னை ஏமாட்டி கல்யாணம் பண்ணது, இப்போ என் வீட்டுக்குள்ளேயே என் முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சது எல்லாம் தெரியும்னு கதறினேன். பிரியா எழுந்து நின்னா. அவ முகத்துல இப்போ பயம் இல்ல, ஒரு திமிரு இருந்தது. ஆமா அக்கா, எனக்கு மாமாவை பிடிக்கும். மாமாவுக்கும் எனக்கு பிடிக்கும். நாங்க தான் முதல்ல லவ் பண்ணோம். நீ தான் நடுவுல வந்த. நீ அவரோட மனைவி ஆகியிருக்கலாம். ஆனா அவரோட காதலி நான் தான்னு வெக்கமே இல்லாம சொன்னா. எனக்கு அவளை அறையணும்னு போல இருந்தது. ஆனா அவளை தொட்டா என் கை அழுக்காயிடும்னு தோணுச்சு. கார்த்திக் பக்கம் திரும்பின. நீங்க ஒரு ஆண் மகனா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ தங்கச்சி மேல ஆசைப்படுறது கேவலமா இல்லையா? எனக்கு துரோகம் பண்ணது கூட பரவாயில்ல. ஆனா என் நம்பிக்கையை கொன்னுட்டீங்களேன்னு அழுதுகிட்டே கேட்டேன். கார்த்திக் என் கால்ல விழ போனார். அஞ்சலி, மன்னிச்சிடு. ஏதோ சலனத்துல நடந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காது. பிரியாவை நான் வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு சொன்னார். நான் பின்னாடி நகர்ந்தேன். வேண்டாம், நீங்க யாரையும் அனுப்ப வேண்டாம். நான் போறேன். ஏன்னா இந்த வீட்ல இனிமே எனக்கு இடம் இல்ல. என் புருஷனும் என் தங்கச்சியும் எனக்கு பண்ண துரோகத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அப்போ பிரியா குறுக்கிட்டா. மாமா, அவள்கிட்ட கெஞ்சாதீங்க. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அவ போகட்டும். நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா. அவளோட அந்த வார்த்தைகள் தான் எனக்கு முடிவெடுக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. நான் என் அறைக்கு போய் என் பெட்டை தயார் பண்ணேன். என் துணிகளை எடுத்து வைக்கும்போது என் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு நெருப்பா மாறுச்சு. இந்த வீட்டை விட்டு நான் போகல, என் அடிமைத்தலத்தை விட்டு போறேன். பெட்டை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தேன். கார்த்திக் சோஃபால தலைய பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தார். பிரியா, போறியாக்கா? போயிட்டு வா. ஆனா இனிமே இந்த பக்கம் வராதன்னு சொன்னா. நான் அவளை பார்த்து சிரிச்சேன். அந்த சிரிப்புல வலி இல்ல, வைராகியம் இருந்தது. பிரியா, நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. ஒரு துரோகத்துல கட்டப்படுற எந்த உறவும் நிலைக்காது. நீயும் ஒரு பொண்ணு தானே. என்ன மாதிரியே நீயும் ஒரு நாள் இதே இடத்துல நிப்ப. அப்போ நான் பட்ட வலி உனக்கு புரியும். இந்தா, இவரை வச்சுக்கோ. இவர் ஒரு பழைய பொருள் மாதிரி, யாருக்கு வேணா கிடைப்பாரு. இவரை வச்சு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல, பிழப்பு. கார்த்திக் என்ன பார்க்க தயங்கினார். நான் அவரை பார்க்கவே இல்ல. குட் பைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன்.
வாசல்ல வந்து நின்னப்போ உலகம் புதுசா தெரிஞ்சது. நேத்து வரைக்கும் நான் ஒருத்தரை நம்பி இருந்தேன். இன்னைக்கு நான் தனி மரம். ஆனா இந்த தனிமை எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுல துரோகம் இல்ல, பொய் இல்ல, நடிப்பு இல்ல. என் தங்கச்சி எனக்கு துரோகம் செஞ்சா, என் புருஷன் என்னை ஏமாத்தினாரு. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. சுயமரியாதையை விட சிறந்த உறவு உலகத்துல வேற எதுவும் இல்லங்கிற பாடம்தான் அது. நான் என் வழியில நடக்க ஆரம்பிச்சேன். இது என் புது பயணம். இதுல இனிமே அழுகை இருக்காது, வெறும் நிமிர்வு மட்டும்தான் இருக்கும்.